நீங்களும் பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை தாங்க. இந்த பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துலாங்க. நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க 1 கப்பு. இதே அளவு கலக்கா எடுத்துருக்காங்க. இதுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. இது இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதே கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் அந்த கலக்காவை எடுத்து வறுத்துக்கலாங்க. இது ஆறுனதுக்கப்புறமா தோலெல்லாம் எடுத்துட்டு இதுவும் நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சாச்சுங்க. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் விட்டுருக்கேன். நம்ம அரைச்ச மாவை இதில் ஊற்றலாம். இதில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்காங்க. தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இப்போ இது கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கெட்டியான வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபேன் காற்றுல, அதாவது கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆற வச்சுட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம சின்ன ஜார் எடுத்து இந்த 1 கப் அளவு கலக்க எடுத்துருக்கு இல்லைங்களா, இதை நான் போட்டிருக்கேன். இது கூடவே வெல்லம் கொஞ்சம் கரகரப்பாக அரைங்க. கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. இந்த மாதிரி தூளாக வரும். அவ்வளோதாங்க. உள்ள மாவுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மாவு ஆறிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சிங்கன்னா கொஞ்சம் கையில் தண்ணி வச்சுட்டு அப்பப்போ பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது பாருங்கள், நான் நல்லா ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவிருக்காங்க. இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக தட்டி உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு 1 ஸ்பூன் போதுங்க. அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நல்லா சுற்றி அமுக்கி விடணுங்க. அப்படியே கையில் எடுத்து எல்லா ஓரங்களிலும் அமுக்கி விடணுங்க. ஒரு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நான் வச்சுருக்கேங்க. இப்போ நான் இட்லி குண்டாவை பற்ற வச்சுருக்கேங்க. இட்லி குண்டா காஞ்சதுக்கப்புறமா நான் இப்போது கொழுக்கட்டை வச்சுருக்கிறத உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இது 10 நிமிஷம் வந்துடுச்சுங்க. பார்த்தீங்களா, பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேம் டைம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.